Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சுலைமான் நபி குதிரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதனால அசை தொலைய மறந்துட்டாரு. அதனால கோவப்பட்டு எல்லா குதிரையும் அறுத்துட்டாரு. அதனால வீட்டுக்கு போய் குதிரையே இல்லை. காத்து கொண்டு போய் ஊத்துச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இன்னைக்கு தராவி சூறால நேற்று இருந்த பாதி சூறால ஃபுர்கான் ஓதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சூரத்துல் அஷ்ஷபரா கவிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா முழுசா ஓதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சூரத்துல் நம் எறும்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூறா ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா சூரத்துல் நம்ல் அப்படின்ற சூறா எறும்பு அப்படின்னு பேர் வச்சிருக்கான். ஏன் எறும்புன்னு பேர் வச்சான்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவங்க படைப்பட்டாளர்களும் கடற்கரை ஓரத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு எறும்பு, தலைமை எறும்பு மீதி உள்ள எறும்புக்கெல்லாம் சொல்லிச்சான், ஓ ஐயுகன் நம்லு, எறும்புகளே நீங்க எல்லாரும் போய் உங்க பொத்துக்குள்ளவே ஒழிஞ்சிக்கங்க, பாதுகாப்பா இருந்தீங்க. ஏன்னா சுலைமான் பட்டாளமும், சுலைமான் ஒரு நபி, மிகப்பெரிய நபி. எந்த அளவுக்குன்னு சொன்னா முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அவ்வளவு பரந்த விசாலமான ஆட்சியை சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஏன்னா அவங்க அப்படி துவா செஞ்சாங்க, ரப்பி என்பையில் அகதன், அதாவது யாருன்னா எனக்கு அரசாட்சி கொடு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எனக்கு கொடுத்த அரசாட்சி மாதிரி உலகத்துல வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, இதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்சியை எனக்கு கொடு அப்படின்னு சுலைமான் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் துவா கபூலாகிட்டான். முழு உலகத்தையும் ஒரு நபர் ஆட்சி செஞ்சார். அவங்க தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க படைப்பட்டாளத்தோட கடற்கரை ஓரத்தை வந்துட்டு இருக்கும்போது எறும்பு சொல்லிச்சான், எறும்புகளே, எல்லா எறும்பையும் பார்த்து ஒரு எறும்பு சொல்லிச்சான், எறும்பே சுலைமான பட்டாளமும் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க உங்க மிதிச்சுவாங்க, வகும்லா யசு, உங்க தெரியாம அவங்க மிதிச்சுல கூடும், அதனால போய் ஒழிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே சுலைமான் இந்த பேச்சை கேட்டுட்டாங்க. ஏன் சுலைமான் எப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, அதையும் அந்த குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலேயே சொல்றான், அல்லாஹுக்கு உள்ளிமினா மந்திக்க தைரியம். சுலைமானுக்கு அல்லாஹ் ஒரு இது கொடுவோம், சுலைமானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வெகுமதி கொடுத்திருந்தான். பறவைகள் பேசுறத சுலைமான் கேட்பாங்க, எறும்புகள், புழு பூச்சிகள், எல்லாரும் எல்லா மொழியும் சுலைமானுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பறவைகள் பேசுறத சுலைமான் கேட்பாங்க, எறும்பு பேசுறதை கேட்டு பார்த்த வசனம் சுலைமான் அதையும் அல்ல குர்ஆன்ல சூறால சொல்றான். சுலைமான் சிரிச்சாங்களாம், எறும்பு பேசப்பா சந்தோஷப்பட்டாங்க. எல்லா எறும்பையும் ஒரு எறும்பு காப்பாற்றி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ் அதனால சூறாக்கு பேரு எறும்புன்னு வச்சுட்டான். சூறாக்கு பேர் எறும்பு. அல்லாஹ் தஆலா சுலைமானுக்கு அவ்வளவு ஆட்சி கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் ஒரு நொடி கூட மறக்காம வாழ்ந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு தடவை சுலைமான் குதிரை மேல சவாரி செய்து, குதிரைலாம் அவ்வளோ விருப்பமா இருந்துச்சான். விலை உயர்ந்த குதிராவே பார்த்துட்டு மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கும்போது சூரியன் மறைஞ்சி போச்சு. சூரியன் மறைஞ்ச ஞாபகம் நம்ம அஸ்தகம் துருவிலி அப்படின்னு ஞாபகம் வந்துச்சான். உடனே நம்ம அசத்துளை தவறி போச்சு, இதுக்கு காரணம் அந்த குதிரை தான் அப்படின்னு சொல்லி எல்லா குதிரையும் அல்லாஹ்வுடைய பேர்ல குர்பானி கொடுத்துட்டாங்களாம். குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு குதிரையே இல்லை, எந்த வாகனமும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொன்னான்னா, சுலைமான் எனக்காக வேண்டி எல்லா குதிரையும் தியாகம் செஞ்சல, அதனால குதிரை விட சிறந்தது, குதிரை விட வேகமா போற காத்தை நான் உனக்கு வசப்படுத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தாலா காத்தை உங்களுக்கு வாகனம் ஆகிட்டான். இங்க இருந்து ஒரு செங்கல்பட்டு போகணும்னு சொன்னா அந்த காத்துல ஆனாயிட்டு காத்து கொண்டு போய் சுருட்டி அப்படியே செங்கல்பட்டை போட்டுரும். அப்படியே திருச்சிக்கு போகலாம், திண்டிவனம் போகணும்னு சொன்னா உடனே அந்த காத்து கொண்டு போய் வேகமா போட்டுமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் காத்தை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். நம்ம கேட்போம், அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சா நம்ம கேட்போம், அல்லாஹ்க்காக நீங்க என்ன செஞ்சீங்க? சுலைமான் அல்லாஹ்க்காக வேண்டி எல்லா குதிரையும் இழந்தாங்க, அல்லாஹ் வெகுமதியை கொடுத்தான். நம்ம அல்லாஹ்க்காக எதையுமே இழக்கல, அல்லாஹ்வோட வெகுமதி நமக்கு கிடைக்கல. அதுதான் விஷயம். நம்ம அல்லாஹ்க்கு முதல்ல கொடுக்க வருவோம், அப்பதான் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா சுலைமானுக்கு நிறைய விஷயத்த அல்லாஹ் கொடுத்திருந்தான். வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, உண்மையா நடந்த சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் சுலைமான்ட்ட நேரம் ஓடி வந்து, நபிய சுலைமான் அப்படின்னு, என்னப்பா சொல்லுப்பான்னு. இல்ல, நான் வரவழில ஒருத்தர் பார்த்தேன், அவர் மலக்கல் மௌத்து மாதிரி தெரியுது. மலக்கல் மௌத்துனா உயிர் வாங்கக்கூடிய மலக்கல் மௌத்து மாதிரி தெரியுது. அவர் என்னை பார்த்து முறைச்சி பார்த்தாரு, எனக்கு பயமா இருக்குது. உங்களுக்கு தான் எல்லாம் காத்த வசப்பட்டு கொடுத்துருந்தான் இல்லையா, என்னை கொண்டு எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க, நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம்.
என்னப்பா சொல்றேன்? ஆமா சுலைமான் இப்ப என்னை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்து நிக்கிறாரு, எனக்கு என் கூட இப்ப நிக்கிறாரு, அவரு எனக்கு பயமா இருக்குது, எங்க என் உயிரை வாங்கிட்டு வரும் பயமா இருக்குது, எனக்கு காத்த ஆணையனுங்க, எங்கேயாவது கொஞ்சம் காத்து போட்டு நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே சரி அவர் காத்துக்கு ஆணையிட்டாரன், காத்து கொண்டு சுருட்டி கொண்டு கண்ணு வரையும் கொண்டு போய் போட்டுருச்சான். அவர் போய் அந்த இடத்துல போய் அந்த லேண்ட் ஆனவனே இறங்கினவனே பார்த்தா அந்த மலைக்கு பார்த்து அங்க நிக்கிறாராம். அப்ப ஆச்சரியமா கேட்கிறான், நீ அங்க இருந்து சொல்ல இங்க வந்தேன் எப்படி அப்படின்னு கேட்டோடனே அந்த மலைக்கு சொன்னாராம், அல்லாஹால இந்த நேரத்துல இந்த நொடியில இந்த இடத்துல அல்லாஹ் உயிர் வாங்க சொல்லி எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். ஆனா நீ சுலைமானுடைய அரசவையில இருந்த, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிரை இந்த ஊர்ல எடுக்கணும்னு அல்லாஹ் தலை நியமிச்சிருக்கிறான். ஆனா நீ சுலைமானுடைய ஆட்சியில இருந்து அரசவையில இருந்து எப்படி நீங்க வரும்னு சொன்ன யோசிச்சு உன பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன், நான் அல்லாவுடைய நாட்டம் நீயே இங்க வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு அந்த மலைக்கு சொன்னாராம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுலைமானுக்கு படைப்படத்தை அவ்வளவு ஆட்சி கொடுத்துருந்தான். பறவை பேச்சை கேட்பாராம். அவங்க ஒரு பறவை வச்சிருந்தாங்க, அந்த பறவை பேர் முன்னாடி சொல்ற புது அப்படின்னு ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவை வந்து சுலைமானுக்கு பர்சனல் பிஏவா இருந்துச்சு, அதாவது சுலைமானுடைய கட்டுக்கு பர்சனல் பிஏவா இருந்துச்சு. அது ஒரு நாள் ரொம்ப நாளா காணாமா. என்னடா சுலைமான் கேட்கறாங்கன்னா, அதையும் இந்த அசுரோட அண்ணா சொல்றான், மாலியாரா குது அந்த குது பறவை ரொம்ப நாளா பார்க்கல, எங்க போச்சு அது அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு புது பறவை வருது. இவ்வளவு எங்க போயினா கேட்ட உடனே அந்த புது பறவை சொல்லிச்சான், இது மேல அரசே, நான் சபால் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டுல உங்களை அல்லாம வேற தெய்வத்தை நெருப்ப எல்லாரும் வணங்குறாங்க, அதை நான் பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே அது தப்பாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி அனுப்புறாங்க. அந்த லெட்டரை எழுதி அந்த புது பறவைட்டே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்களா அந்த புது பறவைட்ட, இந்த லெட்டர் போய் சபா நாட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க இந்த லெட்டருக்கு என்ன ரியாக்ஷன் தராங்க, என்ன பேசுறாங்கன்னு பார்த்து திரும்ப சொல்லி சுலைமான் அனுப்புறாங்க. இந்த லெட்டர் நேரம் சபா நாட்டு போறாங்க. சபா நாட்டுல யார் ஆட்சி செய்யணும்னு சொன்னா பல்கிஸ் அப்படின்னு ஒரு பெண்மணி ஆட்சி செய்யறாங்க. பெண்மணி ஆட்சி செய்யறது ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு சகாபாக்கள் கேட்டாங்க, நாயுமே இந்த மாதிரி பெண்கள் ஆட்சி செய்யணும் அதை பத்தி நீங்க சொல்லி கேட்ட உடனே அப்ப சலாசம் சொன்னாங்கன்னா, எந்த நாட்டுல பெண்கள் ஆட்சி செய்யறாங்களோ அந்த நாடு விளங்காது என்பதாக சொன்னாங்க. அது வேற விஷயம். சரி, இப்போ அந்த சபா நாட்டுக்கு கொண்டு போய் அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்த உடனே புது பறவை கேட்குதான் என்ன பேசுறாங்க சொல்லி பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த லெட்டரை வாங்கி படிச்சா அந்த லெட்டரை எழுதிட்டா இன்னும் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி எழுதிருக்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தை. இப்போ இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி யாரோட சொன்னது சொன்னா சுலைமானோட சுன்னத்து. சுலைமான் அரசன் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதுனாங்க, அந்த லெட்டர்கள் எழுதுனாங்க. இப்போ அந்த லெட்டர் எதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுலைமான் லெட்டரை சபா நாட்டு நாயகி அரசி பல்கிஸ் படிச்ச உடனே சபையில கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி லெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கேட்ட உடனே எல்லாரும் போர் செய்யலாம்னு சொல்றாங்க. அப்போ பல்கிஸ் ராணி சொல்றாங்க, போர் செஞ்சா நல்லா இருக்காது, நம்ம உள்ள கண்ணியமானவெல்லாம் கொலை செய்யப்பட்டுருவாங்க, இழிவா அடைஞ்சிருவாங்க, அதனால போய் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்க்க போறாங்க. அங்கதான் பார்த்து ரெண்டு பேரும் அந்த பல்கிஸ் ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டு திரும்ப சுலைமானை கல்யாணம் பண்ணிட்டாங்க வரலாறு. இவ இந்த மாதிரி சுலைமானுக்கு எல்லாம் நிறைய ஆட்சி கொடுத்துருந்தான். ஜின்ன வசப்படுத்திக்கும் நல்லா கொடுத்துருந்தான். ஜின்ன எந்த அளவுக்குன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வித்து வித்த பைத்துல் முகத்தஸை கட்டினாங்க. அதுதான் அஸ்திவாரம் போட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதை கட்டுறது யாருன்னு சொன்னா சுலைமான் தான். சுலைமான் ஜின்னை வச்சு கட்டுறாங்க. ஜின்னை வச்சு பெரிய பெரிய கல்லை வச்சு நல்லா பிரம்மாண்டமா பைத்துல் முகத்தஸை கட்டுறது மனுஷன் கிடையாது, ஜின்னு கட்டுச்சான். இன்ஷா அல்லாஹ் திரும்ப அது நம்ம முஸ்லிம் கைக்கு வரும். அது என்ன குர்ஆன் சொல்றான், ஒளிபத்தி ரோம் வெற்றி கொள்ளப்படும் சொல்லி அந்த நாட்டை பத்தி எல்லாம் சொன்னா கியாமத் நாளுக்குள்ள பைத்துல் முகத்தஸ் நம்ம கைக்கு வந்துடும். இப்போ பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிட்டு ஜின்னை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. சுலைமான் கைத்தடியில அல்லாஹ் அதையும் குர்ஆன் சொன்னான், கைத்தடியில சாஞ்சி கைத்தடியில வச்சு அந்த சுலைமானுக்கு கம்பீரமா அந்த கைத்தடியை சாஞ்சி ஜின்னை வாட்ச் பண்றாங்க. ஜின்னு வேலை செய்தா பார்க்கலாம். ஏன்னா ஜின்னு வேற யாருக்கும் பயப்படாது, சுலைமானுக்கு மட்டும்தான் பயப்படும். ஜின்கள் கட்டிட்டே இருக்குதா, சுலைமானை கட்டி பார்த்துட்டே இருக்காங்கன்னா ஒரு கட்டத்துல ஜின்னு ஃபுல்லா கட்டி முடிக்கவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மௌத்தா போயிட்டாங்க. நின்றுட்டு வந்தமா மௌத்தா போயிட்டாங்க. அந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமா செல்லு அரிச்சு அந்த கட்டையை வலு இருந்து சுலைமான் அப்படியே சாஞ்சி சரிஞ்சு விழுந்துட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அப்போ ஜின்னு நினைக்குதான் சுலைமான் எப்பயோ மௌத்தா போயிட்டாங்க கிடக்குது, நம்ம சுலைமான் வைத்தி தேவையெல்லாம் கட்டிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைச்சுட்டான். அந்த அளவுக்கு சுலைமான் ஆட்சி பறந்து விரிஞ்சிருச்சு. அப்படி இருந்த போதிலும் பணத்தாசையும் சரி பதவி ஆசையும் சரி அல்லாஹ்வை மறக்காம வாழ்ந்தாங்க. நல்லது சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வரக்கூடிய செல்வங்கனால பதவியினால நம்ம அல்லாஹ்வை மறக்க கூடாது. எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறக்காம சொன்னா அல்லாஹ் நம்ம அந்தஸ்து மேலும் வைத்தோம். ஆக கடைசி வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கிற தோல்விக்கு வல்லாத வணக்கம் தந்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.